வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி. அத்தியாயம் 26. மஞ்சள் வெயில் வீசிய மனோகரமான மாலை பொழுதில் ஒரு நாள் சித்தப்பா முத்துசுவாமி கால்நடையாக நகரத்தை சுற்றி பவனி வந்து கொண்டிருந்தார். தொத்து நோயைப் போல் விடாது தொடர்ந்து புதிய வீட்டிற்கும் வேலைக்கு வந்து விட்டிருந்த சாமண்ணா அன்று தினம் தயாரித்திருந்த காஃபி கழுநீரை போன்ற சுவையுடன் இருந்தது. திக்கான ஸ்பெஷல் காஃபியை பருகி பழகப்பட்டிருந்த அவரது நாக்கு அதை ஏற்க மறுத்துவிடவே சித்தப்பா அது திருப்தி செய்யும் நிமித்தம் வெளியே புறப்பட்டிருந்தார். நகரத்திற்கு வந்த புதியதிலே மிகவும் கடுமையாக அனுசரித்து வந்த அவரது ஆசார பழக்க வழக்கங்கள் காலக்கிரமத்திலே ஒவ்வொன்றாக நழுவிக் கொண்டிருந்தன. சுட சுட ஒரு டம்ளர் காஃபியை கடையில் வாங்கி பருகுவதில் தவறு இல்லை என்ற வரைக்கும் அவர் உள்ளம் மிகவும் நாகரிகமாகி விட்டிருந்தது. நகரத்திலே மிக பிரபலமான பரிமளா காஃபி ஹவுஸுக்குள் நுழைந்த சித்தப்பா தம்மை சுற்றிலும் நன்றாக ஆராய்ந்து கொண்டு மிகவும் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு மேஜை அருகே போய் உட்கார்ந்தார். சூடாக ஒரு டம்ளர் ஸ்பெஷல் காஃபிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மோன நிலையில் வீற்றிருந்த அவர் ஒரு மசாலா தோசைக்கு ஒரு யுகமா என்று தனக்குள்ளே யாரோ உரத்த குரலில் பேசி கொண்டதை கேட்டதும் திடுக்கிட்டு கண்களை திறந்தார். மேஜையின் எதிர்ப்புறத்திலே கன்னத்திலே கைகளை ஒன்றிய வண்ணம் தலையை சற்று சாய்த்து கொண்டு நெற்றியில் துளங்கிய கீற்று நாம சந்தனத்துடன் ஒரு ஆசாமி அமர்ந்திருந்தார். தும்பை பூவை போல் அவரது கிராப்பு சிகை பூராவும் வெளுத்து விட்டிருந்த போதிலும் அவருக்கு 40 வயதிற்கு மேலாகியிருக்காது என்று முகம் அறிவித்தது. வெற்றிலை காவியில் பழுப்பேறிவிட்டிருந்த மோவாய் பற்களில் முன்னிரண்டு உதட்டை தாண்டி சற்று வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன. அதன் பயனாக அவர் சித்தப்பாவை நோக்கி முன்பின் தெரிந்தவர் போன்ற சகஜ பாவத்தில் புன்முறுவளித்த போது அவரது முகபாவம் ஒரு நரிக்குட்டியின் நகை முகத்தை போன்று மாறியது. சித்தப்பா சூடான காப்பியை ரசித்து பருகி கொண்டு நீங்கள் யார் என்று கேட்கும் பாவனையில் தமது புருவங்களை உயர்த்தினார். மஞ்சுளா ஃபிலிம்ஸில் வேலை பார்க்கிறேன் என்று சுருக்கமாக பதிலளித்த அவர் சூடான மசால் தோசையை தட்டில் தாங்கி கொண்டு வந்த ஹோட்டல் பயணிக்கென்று நிம்மதியாக பெருமூச்செறிந்தார். அன்று சித்தப்பாவிற்கு பொழுது மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்து அதனால் இன்னும் சற்று நேரம் விசிறி அடியில் அந்த மேசை அருகே ஹாயாக இருந்து விட்டு போக விரும்பினார். தங்கள் பெயர் என்று வாய்விட்டு வம்பு விசாரித்தார் அவர். டைரக்டர் தண்டபாணி என்று பதிலளித்த அந்த புதிய மனிதர் மீண்டும் ஒரு நரிமுறுவல் செய்தார். யாரது? கண்ணீரும் கம்பளையும் என்ற படம் டைரக்ட் செய்த தண்டபாணியா என்று கேட்ட சித்தப்பா ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு அதிசயமாக எதிர்ப்புறத்தில் விட்டிருந்த அந்த பிரகிருதியை உற்று பார்த்தார். பெயரிலே கண்ணீரும் கம்பளையும் தாங்கியிருந்த போதிலும் அந்த படத்தில் ஒரே பாட்டும் கூத்துமாக கடைசி வரை அமர்க்கலமாகவே இருந்தது. சித்தப்பா அதை மிகவும் ரசித்து 4 முறைகள் சென்று பார்த்து கழித்து வந்திருந்தார். தமது மனதை மெத்தவும் கவர்ந்த அந்த அற்புதமான கதை ஓவியத்தை வெள்ளி திரையிலே தீட்டிவிட்டிருந்த திறமை பெற்ற தண்டபாணி முன்பு நாம் அமர்ந்து வார்த்தையாடி கொண்டிருக்கிறோம் என எண்ணிய மாத்திரத்திலே அவர் பூரிப்பில் மெய்சிலிர்த்து போனார். பிரமாதமான படம் சார், அது 4 முறை பார்த்தேன். 4 நாளைக்குள் அதை அந்த கொட்டகையிலிருந்து எடுத்து விட்டார்கள் பாவிகள். இல்லாவிட்டால் 30 தடவைகள் கூட பார்க்க சலித்திருக்க மாட்டேன். அபூர்வமான தயாரிப்பு என்று புகழ்ந்து பேசிய சித்தப்பா சந்தோஷத்துடன் தண்டபாணியை ஏற இறங்க பார்த்தார். ரொம்ப வந்தனம். உங்களை போன்ற ரசிகர்கள் மிகவும் அபூர்வமாகிவிட்டதனால் நான் தயாரித்தது போன்ற அற்புத திரை ஓவியங்கள் திரையில் நீடித்து நிற்பதில்லை. இந்த பொது ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களது மனோ தத்துவம் எங்கள் உலகத்திற்கு புரியாத ஒரு புதிர் சார் என்று கூறிவிட்டு பற்கள் அனைத்தும் தெரிய ஒரு பெரிய சிரிப்பு சிரித்தார். வாஸ்தவம் என்று ஆமோதித்த சித்தப்பா பெரிய ஹாஸ்யத்தை கேட்டுவிட்டவர் போல் அவருடன் கூட சேர்ந்து சிரித்தார். தண்டபாணி தாம் அன்ற நரிமுகத்திலே தான் வீழ்த்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். ஓரக்கண்ணால் முத்துசுவாமியை கண்காணித்த அவருக்கு சில்கி ஜிப்பாவின் மீது புரண்டு கொண்டிருந்த ஜரிகை அங்கவஸ்திரம் ஒன்றை ஆசாமி பணம் நிறைந்த புள்ளி என்பதை விளக்கிவிட்டது. மசாலா தோசை ஜோராக இருக்கிறது, உங்களுக்கு ஒன்று ஆர்டர் செய்யட்டுமா என்று அன்போடு வினவினார் தண்டபாணி. கூப்பென்று மசாலாவின் என்று வீசிய வெங்காயத்தின் வாசனை சித்தப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. வேண்டாம்,
இன்னொரு டம்ளர் காஃபி இதை போலவே கிடைத்தால் என்று முடிக்காது நிறுத்தினார் சங்கோஜத்துடன். பையா, ஸ்பெஷல் ஸ்ட்ராங் காஃபி 2 கப் சுட சுட இருக்க வேண்டும் என்று உச்சஸ்தாயில் உத்தரவிட்ட தண்டபாணி மீண்டும் புன்முறுவலுடன் சித்தப்பாவின் பக்கம் திரும்பினார். காஃபி கொஞ்சம் ஆறிவிட்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டம்ளரை தூக்கினால் கை வெந்துவிடும். சூடாக இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும் என்று கூறி சிரித்தார். காஃபியைப் போலவே ருசியை வேறு எந்த பானமும் உலகில் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை என்று தமது ரசிகத் தனிமையின் மற்றொரு கோடியை வெளியிட்டார் சித்தப்பா. தண்டபாணி அன்று மனம் மிகவும் சலித்து விட்டிருந்தார். சோர்வுற்ற தமது உள்ளத்திற்கு கொஞ்சம் புத்துயிர் அளிக்கும் நிமித்தம் அந்த காஃபி கடைக்குள் அவர் நுழைந்திருந்தார். கண்ணீரும் கம்மலையும் எடுத்து முடித்து வருஷம் 1.5 ஆகிவிட்ட போதிலும் அவரை பட உலகம் ஏன் என்று கேட்கவில்லை. அந்த உலகிலே பறந்து நின்ற மந்தம் அவரது மணிப்பரிசையும் பிடித்து கொண்டு விட்டது. மாத சம்பளம் வழங்கி வந்த அவர் வேலை பார்த்து வந்த திரைப்பட கம்பெனியார் திடீரென்று தங்கள் கம்பெனியை சொல்லாமல் கொள்ளாமல் ஒரே நாளில் மூடிவிட்டார்கள். அத்துடன் அவருக்கு சேர வேண்டிய 6 மாத சம்பள பாக்கியம் கேள்வி முறையின்றி போய்விட்டது. கையில் பணம் இல்லை, வேலைக்கு எடுத்துக்கொள்பவர்களும் இல்லை. மேலே என்ன செய்வது என்று பயங்கர நிலைக்கு வந்துவிட்டிருந்தார். இந்த லட்சணத்தில் எப்பொழுதோ சம்பாதித்த பணத்தை குறித்து வருமான வரி ஆஃபீஸிலிருந்து காகிதங்கள் அவரது விலாசத்தை நாடி பறந்து வந்து கொண்டிருந்தன. தற்கொலையை தவிர வேறு வழி இல்லைன்னு தீர்மானிக்கும் நிலையில் இருந்த தண்டபாணிக்கு தெய்வாதீனமாக முத்துசுவாமியின் சந்திப்பு ஏற்பட்டது. சினிமாவிலேயே ஆசாமிக்கு கொஞ்சம் கருத்துண்டு என்பதை ஒரு வார்த்தையிலே புரிந்து கொண்டு விட்ட தண்டபாணி சாமர்த்தியமாக அதற்கு தகுந்தபடி தொடர்ந்து சம்பாஷணை நிகழ்த்தினார். திரையிலே கதை ஓவியங்களை தீட்டி கொஞ்சம் அனுபவம் பெற்றிருந்த அவரால் வாயால் கற்பனை கதைகளை அனாயாசமாக அந்தரத்தில் தீட்டி நிறுத்த முடிந்தது. சினிமா உலகத்தை பற்றி அவர் சிருஷ்டித்த கற்பனை காவியத்தை கேட்டு வாயை பிளந்து கொண்டு சித்தப்பா ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார். அன்று விடை பெற்று கொண்டு பிரிந்த போது தண்டபாணியை பற்றி நல்ல அபிப்பிராயம் ஆணித்திரமாக சித்தப்பாவின் உள்ளத்திலே பாய்ந்து வேரூன்றி கொண்டது. 10 தினங்கள் தொடர்ந்தாற்போல் இருவரும் அதற்கு பின்னர் சந்தித்து கொண்டனர். தண்டபாணி வீசிய வாய்ப்பந்தலில் சித்தப்பா அப்படியே மயங்கி போய்விட்டார். ஒன்றை 100ஆக பிரிக்க வேண்டுமானால் சினிமா தொழிலை விட ஊதியம் மிக அளிக்கும் தொழில் வேறு எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது. தம் போன்ற வயோதிக நிலையில் உள்ளவர்களும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு அதிகமாக உடலை அலட்டி கொள்ளாமல் பணத்தை பிரிக்க வேண்டுமானால் இதைவிட உகந்த தொழில் வேறு கிடையாது என்று எண்ணினார். மங்களத்தின் தயவையோ பத்மினியின் தயவையோ நாடாது தமது கடைசி காலத்தில் சொந்த பங்களாவும் காரும் ஏவிய வேலைக்கு ஆட்களுமாக சுகமாக வாழ விரும்பிய சித்தப்பாவை சொந்தமாக ஒரு படம் பிடித்து காசை அள்ளி சேர்க்க வேண்டும் என்ற பேராசை பிசாசை போல் பிடித்து கொண்டு விட்டது. தண்டபாணியுடன் அதற்கு பின்னர் தொடர்ந்து நிகழ்த்திய சம்பாஷணைகள் மூலம் அவர் சினிமா தொழிலில் பிரவேசிக்க தீர்மானித்து விட்டார். இந்த அபூர்வ சந்திப்பு நடந்த 1 மாதத்துக்கு பின்னர் தான் ஒரு நாள் ஸ்ரீகாந்தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மனமுடைந்து வீடு திரும்பியிருந்தான். பத்மினி, மங்களம், ஸ்ரீகாந்தன், தண்டபாணி ஆகிய எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பணம் போட்டு ஒரு சொந்த படம் தயாரிப்பதென்று முத்துசாமி மனதிற்குள் திட்டம் போட்டிருந்தார். அதனால்தான் பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று ஸ்ரீகாந்தனுக்கு அன்று தினம் தைரியமாக அபயஹஸ்தம் கொடுத்தார். திருட்டு நகை வியாபாரத்திலே சேர்த்து வைத்திருந்த பங்கு பணம் 15,000க்கு மேல் சித்தப்பாவை கைவசம் இருந்தது. அதை மட்டும் வைத்து கொண்டு தொழிலை ஆரம்பிப்பது சாத்தியமல்ல என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே மேற்கொண்டு பணத்திற்கு வழி செய்ய சித்தப்பா தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டார். தாம் ஆரம்பிக்கப் போகும் தொழிலின் கீர்த்தியையும் பாரத நாட்டிலே அதற்குள்ள செல்வாக்கையும் அதனால் வரக்கூடிய 100 மடங்கு லாபத்தையும் பற்றி தமது கற்பனை திறன் முழுவதையும் திரட்டி கொண்டு பத்மினிக்கு தூபம் போட்டார். நகை விற்று சேர்த்த வகையில் அவள் சித்தப்பாவிடம் 3 மடங்கு பணம் ரொக்கமாக கையில் வைத்திருந்தாள். அதையும் சேர்த்தால் படத்தின் ஆரம்ப செலவுகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று தண்டபாணி உற்சாகமூட்டிவிடவே சித்தப்பா பத்மினியை தூண்டிவிடுவதில் மும்முரமாக ஈடுபட்டார். தண்டபாணியும் முத்துசுவாமியும் ஒரு நல்ல நாள் பார்த்து முத்துபாணி பிக்சர்ஸ் என்ற ஒரு புதிய கம்பெனியை நிறுவினார்கள். தாம் வாக்களித்ததை
பொய்யாக்க விரும்பாது, அதே சமயம் பத்மினியின் கைப்பொருளை கவர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் அந்த கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் வேலையில் ஸ்ரீகாந்தனை 300 ரூபாய் சம்பளத்தில் சித்தப்பா அமர்த்தினார். கையிலே வேண்டிய தொகையில்லாது அடிக்கடி படங்களை ஆரம்பித்து அந்தரத்தில் விட்டு நன்றாக பழகியிருந்த தண்டபாணிக்கு இந்த புது கம்பெனியை நிர்வகிக்க சிரமமே இருக்கவில்லை. பிரபலமாகியிருந்த ஒரு கதையை கடனுக்கு வாங்கி அதற்கு வேண்டிய பிரபலமான சில நட்சத்திரங்களை கடனுக்கு ஒப்பந்தம் செய்துவிட்டார். மேஜை நாட்காலிலிருந்து கம்பெனி கட்டட வாடகை வேறை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து ஒரே கடன்மயமாக இருந்தன. ஒரு நல்ல நாள் அன்று நாங்கள் ஆரம்பிக்கப் போகும் புதிய படத்திற்கு பூஜையும் போட்டார்கள் அந்த இரு முதலாளிகளும். சித்தப்பாவுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வட உலகில் பிரபலமாக இருந்த பல நட்சத்திரங்கள் அந்த விழாவிற்கு பெரிய மனது பண்ணி விஜயம் செய்திருந்தனர். நாட்டிய உலகில் பிரபலமாகியிருந்த ஒரு சிறுமி நட்சத்திரமும் பாட்டு உலகில் பிரபலமாகியிருந்த பாடகி ஒருத்தியும் சித்தப்பாவிடம் சில வார்த்தைகள் பேசவும் செய்தார்கள். அவ்வளவுதான். முத்துசுவாமிக்கு உதகமண்டலத்திலோ கோடையிலோ இருப்பது போன்ற ஒரு உல்லாசமான பிரமிப்பு ஏற்பட்டுவிட்டது. படத்தின் முதலாவது அடியை பிடித்து கொண்டிருந்த போது அவர் பத்மினியை தம்முடன் கூட அழைத்து வந்து அந்த அற்புதத்தை கண்டு கழிக்கும்படி செய்தார். தினசரி ஓயாது சலிக்காது சினிமா கலையை பற்றி அக்குவராகவும் ஆணிவராகவும் அலசி பேசி அவளது கல்மனத்தை மெல்ல கரைத்தார். முத்துபாணி தயாரிப்பாளர்கள் படம் பிடிக்க ஆரம்பித்த 3வது மாத இறுதியில் பத்மினி தான் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த அத்தனை பணத்தையும் சித்தப்பாவிடம் கொடுத்து தானும் அந்த பட தயாரிப்பில் ஒரு பங்குதாரராகி ஒரு பெரிய தஸ்தாவேஜில் கையெழுத்திட்டு அந்த காகிதத்தை பத்திரமாக வாங்கி தனது பெட்டிக்குள் அடக்கம் செய்து கொண்டாள். வருஷம் 1 ஓடிவிட்டது. இதற்கிடையே பத்மினி தான் கொடுத்த பணத்திற்கு வட்டி போட்டு அடிக்கடி காகிதத்தில் கணக்கிட்டு கூட்டி கழித்து கொண்டிருந்தாள். கம்பெனி சமையல் கட்டிலே இருந்து சதா வந்த வண்ணம் இருந்த காஃபியை டம்ளராக கொடுத்த சித்தப்பாவுக்கு இரவில் தூக்கம் என்பதே இல்லாது போய்விட்டது. கேமராவை உறுத்து பார்ப்பதும் கதாநாயகியை உறுத்து விழிப்பதும் காகிதக்கட்டை வெறித்து பார்ப்பதுமாக ஸ்டூடியோவில் திரிந்து கொண்டிருந்த டைரக்டர் தண்டபாணி 1 வருஷ காலத்திற்குள் டன் கணக்கில் சிகரெட்டுகளை ஊதி தீர்த்திருந்தார். நாசுக்காக சூட் அணிந்து கொண்டு தூசி கூட மேலே படாது மேனி அளக்காது வளைய வந்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்தனுக்கு 2 மாத சம்பளம் பாக்கியாக நின்று விட்டிருந்தது. படம் 10,000 அடி கூட பூர்த்தியாகவில்லை. அதற்குள் கை முதல் எல்லாம் செலவாகி கடன் சுமை ஏறி அவர்களது நிர்வாகம் தத்தளித்து கொண்டிருந்தது. நிலைமையை சமாளிக்க முத்துசுவாமி தீவிரமாக புது முயற்சியில் ஈடுபட வேண்டி வந்துவிடவே கணவனை இழந்த கைப்பெண் நிலையில் உயிருக்கு மன்றாடி கொண்டு வாழ்ந்து வந்த மங்களத்தையும் இந்த சூழ்ச்சியில் இழுத்துவிட முன் வந்துவிட்டார். இவ்வளவு கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்து மங்களத்திற்கு ஞானம் உதயமாகவில்லை. சித்தப்பா கூறிய அனைத்தும் இன்னமும் அவளுக்கு வேத வாக்காகவே இருந்தன. தாம் ஆரம்பித்துள்ள தொழில் பற்றி விவரமாக கூறி வீட்டில் இருந்தபடி பெண் பிள்ளைகள் கூட அதில் பங்குதாரராக இருந்து பணத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று அவளது மனத்தில் பதியும்படி போதித்தார் முத்துசுவாமி. மங்களம் வழக்கம் போல் அவரது அற்புத யோசனைக்கு தலையாட்டி ஒத்துழைக்க சித்தமானாள். ஸ்ரீமான் சிவாகரன் விட்டு போன கடன்கள் ஒழிந்ததும் கையில் ரொக்கமாக கொஞ்சம் சேமித்து வைத்திருந்த பணத்தை சித்தப்பாவின் பேச்சிற்கு செவி சாய்த்து அவர் ஆரம்பித்திருந்த தொழிலுக்கு கடனாக கொடுத்து உதவினாள். மறுபடியும் 1 வருஷ காலம் ஓடி சென்றது. பல சிகரெட்டுகள் புகைக்கப்பெற்றன. காஃபி குடமாக செலவழிந்தது. முத்துபாணி தயாரிப்பாளரின் படம் பூர்த்தியாக இன்னமும் சில அடிகளே பாக்கியிருந்தன. கம்பெனி கட்டட வாடகை பாக்கி, கச்சா ஃபிலிம் வாங்கிய கடன் பாக்கி என கடன் தொல்லைகள் நாலாபுறமும் நேர்க்கத் தொடங்கின. நிமிஷத்திற்கு 1000 யோசனைகளை அள்ளி வீசும் சித்தப்பா முத்துசுவாமி இது சமயம் உண்மையிலேயே மூளை குழம்பி போய்விட்டார். மங்களம், பத்மினி, தாம் ஆகிய 3 பேரும் சேர்த்து போட்ட 3 லட்சம் ரூபாய்களையும் விழுங்கிவிட்டிருந்தது படம். அவர் மூளை கிறுகிறுத்தது. மேலே என்ன செய்வது, பணத்திற்கு எங்கே போவது என்று அவருக்கு புரியவில்லை. அத்தியாயம் 27.
அன்று மாலை பத்மினி நகரத்திலே மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருந்த ஒரு பிரபல திருமணத்தின் வரவேற்பு வைபவத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டாள். 2 வருஷங்களுக்கு முன்பிருந்த துடிப்பும் உற்சாகமும் ஆடம்பரமும் அவளிடம் அன்று இருக்கவில்லை. அட்டை போல் ஒட்டிக்கொண்டு கையில் இருந்த பொருள் அனைத்தையும் உறிஞ்சி கொண்டு வந்த அவர்களது படப்பிடிப்பு தொழில் பத்மினியின் மேனியை அலங்கரித்திருந்த சில விலையுயர்ந்த நகைகளையும் பீடித்து கொண்டு விட்டது. இன்னும் சில மாதங்களில் வெளியிட இருக்கும் படம். அதனால் சமயத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்று முத்துசுவாமி போட்ட தூபத்திற்கு மயங்கி பண முடக்கத்தை நிர்வகிக்க பத்மினி தன்னிடமிருந்து கொஞ்ச நெஞ்ச நகைகளையும் விற்றுவிட நேர்ந்தது. பணம் 1க்கு 10 பெருகி திரும்பி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் உயிரினும் இனிய ஆபரணங்களை விற்றுவிட அவள் சம்மதித்திருந்தாள். எனினும் அவைகளை இழந்துவிட்டதனால் ஏற்பட்ட சோகம் அவளது முகப்பொலிவுக்கு திரையிட்டு விட்டிருந்தது. ஆடம்பரமான ஆபரணங்கள் இல்லை என்ற குறை ஒரு புறம் இருக்க, பத்மினி முன்பு போல் உல்லாசமாக வீட்டிலே சோம்பேறியாக திரிந்து கொண்டிருக்க முடியவில்லை. மாதம் 1 தேதியன்று கொடுக்கப்பட்டு வந்த சம்பளம் மாத இறுதிக்கு போய் அடுத்த மாதத்திற்கு என்று தாமதமாகி வந்ததனால் வேலையாட்கள் ஒருவர் பின் ஒருவராக சொல்லாமல் நின்றுவிட்டனர். முன்போல் துணி துவைக்க ஒரு ஆள், எடுத்து உலர்த்த மற்றொரு ஆள் என்ற நிலை மாறி பத்மினி தன் காரியங்களை தானே செய்ய வேண்டி வந்துவிட்டது. பகட்டாக வாழ்ந்து பழக்கப்பட்ட அவளுக்கு இதனால் உடல் சோர்வு அதிகமாகிவிட்டது. பண முடக்கமும் உள்ளத்து உற்சாகத்தை ஒடுக்கிவிடவே உடல் மனம் இரண்டும் தளர்ந்து வாடி அவள் இளைத்து துரும்பாகி ஒளிமங்கி அழகு கொண்டு காணப்பட்டாள். 2 வருஷ காலத்திலே ஏற்பட்ட பொருளாதார சரிவு வாழ்க்கையிலே அவளுக்கு ஒரு பாடமும் கற்பித்தது என்றே கூற வேண்டும். முன்பெல்லாம் மந்தி வேளையில் அவர்கள் பங்களாவில் வந்து கூடி பேசி சிரித்து கைகொட்டி ஆர்ப்பரித்த அவளது சிநேகிதிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்தது. பத்மினியின் நட்பை தாமே வழியே தேடிக்கொண்டு வந்த மிக பெரிய இடத்து பெண்கள் சிலர் அவளை இப்பொழுதெல்லாம் அறியாதவர்கள் போல் நடந்து கொண்டனர். தப்பி தவறி நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்துவிட்டால் புன்னகையை தவிர அவர்களது பவள இதழ்களில் பேச்சே அஸ்தமித்து போயிற்று. பத்மினிக்கு தன் சிநேகிதிகளின் மனப்போக்கும் நடத்தையும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தன என்பதில் சந்தேகமே இல்லை. வீணாக போய் அவமானம் எதற்கு என்று எண்ணியவளாக அவள் சமீப காலத்தில் பல வைபவங்களில் கலந்து கொள்ளாது ஒதுங்கி போய் கொண்டிருந்தாள். அன்றைய தினம் காலையில் கூட அந்த பிரபல திருமணத்திற்கு புறப்பட அவளுக்கு மனம் இருக்கவில்லை. மிகவும் பழகியவர்கள் போகாவிடில் மனஸ்தாபப்பட்டு கொள்வார்கள் என்று அஞ்சியேதான் மாலை அவள் அங்கே செல்ல புறப்பட்டிருந்தாள். கல்யாண வீட்டிற்குள் நுழைந்ததும் ஒரு சில நிமிஷங்களிலேயே பத்மினிக்கு அங்கு ஏன் சென்றோம் என்று மன வருத்தம் ஏற்பட்டுவிட்டது. முன்பெல்லாம் நகரத்து கடைத்தெருக்களில் இணை பிரியாத தோழியாக அழுக்காது நாள் முழுவதும் திரிந்து கொண்டிருந்த அவளது பணக்கார சிநேகிதிகளில் ஒருத்தி பத்மினி உள்ளே நுழைவதை கண்டதும் திடுக்கிட்டு பேயை சந்தித்து விட்டவள் போன்று கலவரத்துடன் கூட்டத்திற்குள் மின்னலாக மறைந்து ஓடிவிட்டாள். அருகில் நின்று கொண்டிருந்த 2 தெரிந்த பெண்மணிகளும் அவளிடம் பேச பிடிக்காதவர்கள் போல் நாசுக்காக கைக்குட்டையினால் முகத்தை துடைத்து கொண்டு இங்கும் அங்கும் பார்த்துவிட்டு கூடத்தின் வேறு ஒரு பகுதிக்கு விரைந்து சென்றுவிட்டனர். வாமா, உட்கார், டிஃபன் சாப்பிடு என்று பற்கள் தெரிய பகட்டாக மேலுக்கு விமர்சித்துவிட்டு எஜமானிக்கு கல்யாண சந்தடியில் பத்மினியிடம் பேசிக்கொண்டு நிற்க பொழுது எங்கே? முன்பின் தெரியாத பெண்கள் பலர் மத்தியில் அவளை பரிதவிக்க விட்டுவிட்டு அந்த அம்மாள் கூட்டத்திற்குள் புகுந்து மறைந்து விட்டாள். பத்மினி எவ்வளவோ முறை பிறர் மனத்தை நோகும்படி வார்த்தைகளாலும் செயல்களாலும் அவமதித்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவள் அதை பற்றி சிறிதும் சிந்தித்ததே கிடையாது. அந்தஸ்து செருக்கிலும் பணத்திலும் அவள் பிறரது உணர்ச்சிகளை ஒரு பொழுதும் மதித்ததே கிடையாது. ஆனால் அன்று மாலை தனக்கு பழக்கப்பட்டு இருந்த ஒரு சிநேகிதி
முகத்தை கடித்து கொண்டு பேச பிடிக்காது மறைந்து ஓடியதைக் கண்டு அவள் மனம் தாழவில்லை. துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் பொங்கி வர பந்தல் மேடையில் நடந்து கொண்டிருந்த நாட்டிய கச்சேரியை கண்டு ரசிக்கும் பாவனையில் ஒரு ஆசனத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். சிறிது பொழுது கழிந்தது. வந்து சூடு தெரியாது கிளம்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னை சுற்றிலும் உள்ள பெண்களை ஒருமுறை கண்காணித்துவிட்டு பத்மினி மெல்ல எழுந்தாள். அது சமயம் அவள் அருகே ஒரு சிறு பரபரப்பு ஏற்பட்டது. வாங்கோ, எங்கே வராதிருந்து விடுவீர்களோன்னு என்று சந்தேகப்பட்டு நின்று உரத்த குரலில் உற்சாகத்துடன் கைகளை நீட்டிவிட்டு எஜமானி முன்னேறினாள். அடி என் ராஜாத்தி, வீட்டுக்கு போய் என் கண்ணுக்கு திருஷ்டி சுற்றி போடுமா என்று கொஞ்சி மொழிந்து கொண்டே கூட்டத்திற்குள் சிரமப்பட்டு திணறிக் கொண்டு நின்ற 3 வயது பெண் குழந்தை ஒன்றை வாரி அணைத்து கொண்டாள். சிவப்பு வெல்வெட் பாவாடையும் வெல்வெட் சட்டையும் அணிந்திருந்த அந்த குழந்தை தங்க விக்கிரகம் போல் மிகவும் அழகாக இருந்ததை மிக்க வியப்புடன் உற்று பார்த்த பத்மினி திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. உடல் முழுவதும் இனம் விளங்காத உணர்ச்சியில் அனலாக பற்றி எறிந்தது. குழந்தைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த தன் ஓரக்தி மைதிலியை கண்டதும் அவள் தலை சுற்றியது. மங்கள பவனத்தை விட்டு வெளியேறி வந்து 5 வருஷங்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் மைதிலி அன்று போல் இன்றும் இளமையாகவே காணப்பட்டாள். செழுமை மிகுந்த அவளது அழகிற்கு அழகு செய்த அணிகலன்களும் அவளது ஆடையும் தற்சமயம் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு கழிக்கும் அளவுக்கு அந்தஸ்து உயர்ந்து விட்டதை பறை அறிவித்து கொண்டிருந்தன. நல்ல வேளையாக மைதிலி பத்மினியை கவனிக்கவே இல்லை. அவள் கவனத்தை வேறு திக்கில் திருப்பிய வண்ணம் 4-5 பெண்கள் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டு விட்டனர். மைதிலி, உங்கள் கிரகப்பிரவேசத்திற்கு நான் வர முடியாத போயிற்று, மன்னித்து கொள்ளுங்கள். இன்னொரு சமயம் உங்கள் புது வீட்டை பார்த்து ரசிக்க கட்டாயம் வருகிறேன் என்று ஒரு பெண்மணி உரத்த குரலில் கிரியிச்சிட்டு பேசினாள். ரொம்ப பெரிய வீடு வாங்கியிருக்கிறீர்களாமே, புது மோஸ்தரில் கட்டி இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் என்று ஆர்ப்பரித்தாள் இன்னொருத்தி. மைதிலி, நேற்று உன்னை புதிதாக ஒரு காரிலை பார்த்தேன். உங்கள் பழைய வண்டியை விட்டுவிட்டு புதிய மாடல் ஒன்று வாங்கியிருப்பதாக சௌமினி சொன்னாள். உண்மையா என்று வியப்புடன் கேட்டாள் இன்னொருத்தி. பையனை பள்ளிக்கூடத்தில் வைக்கப் போகிறாயாமே, கேள்விப்பட்டேன் என்று இன்னொரு பெண் இறைந்து பேசினாள். முகத்திலே வழிந்த வியர்வை துடைத்து கொண்டு யாரும் காணாத சமயத்தில் பத்மினி சற்றென்று பின்னால் சென்று கூட்டத்தில் மறைந்து கொண்டாள். நான் வருகிறேன் என்று வாயில் பக்கம் நின்று கொண்டிருந்த ஒரு அம்மாளிடம் குழறிவிட்டு வெற்றிலைப்பாக்கு பையை அவசரமாக பெற்றுக்கொண்டு பரபரப்புடன் வெளியேறினாள். தெருவில் சற்று தொலைவில் நிறுத்த பெற்றிருந்த தங்கள் வீட்டு காரை நோக்கி விரைந்த அவள் மிகவும் பதட்டமாக பின் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்தாள். கல்யாண கச்சேரியை வேடிக்கை பார்த்து வர பந்தல் பக்கம் டிரைவர் சென்றிருந்ததனால் சிறிது நேரம் அவனுக்காக காத்திருக்க கொண்டிருக்க வேண்டி வந்துவிட்டது. சற்று முன் பந்தலில் அகஸ்மஸ்தாக சந்திக்க நேர்ந்த தனது ஓரத்தின் செல்வ நிலையை எண்ணி பார்த்த மாத்திரம் பத்மினிக்கு பொறாமை தாழ முடியவில்லை. கிழிந்த நூல் சேலைக்கு கூட கதியேற்றி கிடந்த மைதிலிக்கா இந்த வாழ்வு? சொந்த வீடாம், காராம், பெரிய அந்தஸ்தாம், என்ன அக்கிரமம் என தனக்குள் எண்ணி வெகுண்ட வண்ணம் வீற்றிருந்தாள். அது சமயம் அருகில் எழுந்த பேச்சு குரல் அவளது சிந்தனையை கலைத்தது. கல்யாண வைபவத்திற்கு விஜயம் செய்திருந்த பெரிய மனிதர்கள் வீட்டு கார்களை செலுத்தி வந்த டிரைவர்கள் சிலர் ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருந்தனர். என்னப்பா கண்ணுசாமி, ஆசாமி அடையாளம் தெரியாமல் ஒரேடியாக ஊப்பி விட்டாயே என்று குசாலம் விசாரித்தான் ஒரு டிரைவர். அவங்க நெய்க்கடை எஜமானர் விற்கிற நெய்யிலே பாதியை சாப்பிட்டு இந்த கதி அடைஞ்சிருக்கிறார் என்று பதிலளித்த இன்னொரு டிரைவர் கடகடவென்று நகைத்தான். எப்படியப்பா அவங்க எஜமானர் பிஸ்னஸ் என்று துப்பி விசாரித்தான் இன்னொருவன். சுக்குமார்க்கு நெய் உபயோகிக்காத ஹோட்டல் ஒன்று கூட கிடையாது போலிருக்கு. வியாபாரத்திற்கு என்ன நல்ல கொள்ளைதான். நெய் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி செங்கல் சூளை குமாஸ்தாவாக இருந்தார். அதை விட்டு சொந்த வியாபாரம் ஆரம்பித்தார். 2-3 வருஷத்திலே ஆசாமியை கையில் பிடிக்க முடியவில்லை என்று உற்சாகத்துடன் விவரித்தான் கண்ணுசாமி. அதிர்ஷ்டம் என்கிறது சிலருக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டுது. சில பேர் வழிகள் தொட்டது தொடங்கிறதில்லை. உதாரணத்திற்கு பாரேன், நெய் கடை ஐயாவுடைய தம்பி இருக்கிறாரே, அவர் இருக்கிற பணத்தை போட்டு ஒரு சினிமா படம் எடுக்க ஆரம்பித்தாராம். ஒரே கடனாம். அவங்க டிரைவர் சொல்கிறான்,
3 மாதமாக சம்பளம் ஒழுங்காக கொடுக்காது சால் ஜாப் சொல்கிறாங்களாம். ரொம்ப தடபுடலாக இருக்கிறவங்க அவங்க. இப்போது நித்தியப்படி காலட்சேபத்திற்கே தாளம் போடுறாங்களாம் என்று கூறிவிட்டு ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டான். கூட்டத்தில் சற்று உயரமாக இருந்த ஆசாமி, தாங்கள் வீட்டு பொருளாதார நிலை, மோட்டார் ஓட்டும் டிரைவர்கள் தொழிலாளிகளிடையே கிடந்து அலசப்படுவதை கேட்க பத்மினிக்கு சகிக்கவே இல்லை. ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கொண்டு டிரைவர் வர எச்சரிக்கையாக மோட்டார் ஹாரனை அமுக்கி கத்தவிட்டாள். மேல்கொண்டை உதறி போட்டுக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக டிரைவர் வந்து ஆசனத்தில் ஏறிக்கொண்டான். எங்கே வம்பு பேச புறப்பட்டு விட்ட? எத்தனை நாளை காத்திருக்கிறது? எடு வண்டியை சீக்கிரம் என்று எரிந்து விழுந்தாள். தங்களது அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் பொருளாதாரத்திற்கும் ஏற்பட்ட தாழ்வையும் மைதிலியின் வாழ்விலே ஏற்பட்டுள்ள உயர்வையும் ஒப்பிட்டு பார்த்து உள்ளம் வெதும்பி பொறாமையால் கொந்தளித்து கொண்டு வீட்டிற்குள் பிரவேசித்தவளுக்கு இன்னொரு அதிர்ச்சியான சங்கதி காத்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாட்களாக சமையல் செய்து கொண்டு வந்த சாமண்ணா சொல்லாமல் கொள்ளாமல் வேலையை நின்று விட்டிருந்தான். சாமனாவை குற்றம் சொல்வதில் பயனில்லை. மங்கள பவனத்திலிருந்து வேறு வீட்டிற்கு எஜமானி குடி புகுந்தும் கூட அவன் அவர்களை நிழல் போல் பின்தொடர்ந்து வேலையில் அமர்ந்திருந்தான். வயிற்றுக்கு சாப்பாடு, மாதம் முதல் தேதி சம்பளமும் கிடைத்துவிட்டால் போதும் என்ற கொள்கையில் அவன் நீடித்து நிலைத்திருந்தான். சித்தப்பா ஆரம்பித்திருந்த படத்தொழில் விவகாரத்திற்கு பிறகு பொருளாதார நிலையில் பெரிய ஆட்டம் கண்டுவிட்டதனால் வேலை ஆட்களின் மாதாந்திர சம்பள பட்டுவாடா முன்பின் என தாமதமாகி கொண்டு வந்தது. சில காலம் சாமண்ணா சம்பள தாமதத்தை கூட பொருட்படுத்தவில்லை. சித்தப்பாவுக்கு வெள்ளி கூஜாவில் காப்பியை நிரப்பி ஸ்டூடியோவிற்கு எடுத்து சென்று அங்கே நடக்கும் படப்பிடிப்பு வைபவத்தை வாயை பிளந்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதில் அவன் மறந்திருந்தான். ஆனால் எவ்வளவு காலம்தான் மறந்திருக்க முடியும்? 2 வருஷ காலமாக எடுத்தும் முடிவில்லாத அனுமார் வாள் போல் நீண்டு கொண்டு சென்ற அந்த படப்பிடிப்பு வைபவம் அவனுக்கு பார்க்க அழுத்துவிட்டது. அதோடு அந்த வீட்டு உத்தியோகமும் அழுத்து போயிற்று. 3 மாதமாக சம்பளம் பாக்கி என்பது நினைவுக்கு வரவே அன்று மாலை பத்மினி வெளியே புறப்பட்டதும் கோபத்துடன் தன் சாமான்களை எடுத்து மூட்டையாக கட்டி கொண்டு சம்பள பாக்கியை தன் விலாசத்திற்கு அனுப்பிவிடும்படி ஒரு எச்சரிக்கை விடுத்த பிறகு மங்களத்திடம் சொல்லிவிட்டு வேலையை நின்று விலகி சென்று விட்டான். கல்யாண வீட்டுக்கு உடுத்து சென்ற பட்டு ஆடையை கயிற்றி வேறு ஆடை உடுத்து கொண்டு சமையல் அறை பக்கம் வந்த பத்மினி அந்த அறையின் அலங்கோலத்தை கண்ணுற்று திடுக்கிட்டு போனாள். சமையல் மேடையில் பகல் போஜனத்திற்கு பிறகு மீதியான உணவு வகைகள் திறந்த பாத்திரங்களில் காய்ந்து ஈ மொய்த்து கிடந்தன. கடைசியாக பகல் போஜனம் உண்ட சாமண்ணாவின் எச்சில் இலை தரை மீது அப்படியே கிடந்தது. அக்கா, பார்த்தீர்களா இந்த தடியன் செய்திருக்கும் வேலையை என்று ஆத்திரத்துடன் கிரீச்சிட்டு அலறினாள் பத்மினி. கூடத்து அறையில் படுத்திருந்த மங்களம் பெருமூச்சு வாங்க மெல்ல எழுந்து வந்தாள். சாமண்ணா வேலையிலிருந்து நின்று விட்டான். சம்பளம் பாக்கியாக வைத்து விட்டோம் அல்லவா என்று மென்று விழுங்கினாள் அவள் கலக்கத்துடன். ஐயோ, அப்படியானால் இரவு சமையல் வேலையை நான் செய்து தொலைக்கணுமா என்று ஆத்திரத்துடன் அலறினாள் பத்மினி. மங்களத்தின் முகம் சிரித்து போனது. இப்படி ஏதாவது அசந்தர்ப்பம் நேர்ந்து விட்டதென்றால் பெண்களாகிய நாம் சமாளித்து கொண்டுதான் போகணும் என்று அவள் தனக்குள் எழுந்த சினத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு பதில் அளித்தாள். பத்மினி அவளை கோபத்துடன் வெறித்து பார்த்துவிட்டு சமையலறைக்குள் ஆங்காரத்துடன் நுழைந்தாள். தடால் என்று பாத்திரங்களை விட்டெறிந்து ஆத்திரமாக அவள் செய்த வேலைகளை பார்த்து கொண்டு அங்கே நிற்க மங்களத்திற்கு பிடிக்கவில்லை. எனவே அவள் மௌனமாக தனது கூடத்து அறைக்கு சென்று பெஞ்சில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். கணவன் ஸ்ரீமான் திவாகரன் இறந்த பின்னர் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அனைத்தையும் எண்ணி மனக்கிலேசத்துடன் சிந்தனையில் மூழ்கியிருந்த மங்களம் தன் மைந்தன் அலறி அழுகின்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து வெளியே வந்தாள். புஸ்தக முட்டையை மார்பில் அணைத்தபடி நின்று கொண்டிருந்த மாதவன் தேம்பி அழுது கொண்டிருந்தான். கண்களில் அனல் பொறி பறக்க துர்க்க ரூபத்திலே அழுது பத்மினி இடுப்பில் கையை வைத்து கொண்டு நாட்டிய பாவத்தில் நின்று கொண்டிருந்தாள். என்ன பத்மினி, என்ன நடந்தது என்று மங்களம்
கலவரத்துடன் கேட்டுவிட்டு கலங்கி அழுது கொண்டிருந்த மகன் அருகே விரைந்தாள். தாயின் நெஞ்சின் மீது முகத்தை பதித்து கொண்டு மாதவன் விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டான். உங்கள் பிள்ளையை நான் கொன்றுவிடவில்லை. பெரியவர்கள் என்ற மரியாதை கொஞ்சமும் கிடையாது. துஷ்ட பையன். உள்ளே வந்து காப்பியை சாப்பிடு என்று கூப்பிட்டால் புத்தகத்தை வைத்து கொண்டு துரை போல் உட்கார்ந்திருக்கிறான். வந்து ஒரு அறை வைத்தேன் என்றாள் பத்மினி ஆத்திரத்துடன். இதை கேட்டது மங்களத்தின் முகம் சிவந்து போயிற்று. முன்போல் மாதவன் சிறு குழந்தை அல்ல. இனிமேல் நீ கை தொட்டு அடிக்கிறது நன்றாக இல்லை என்று பதட்டமாக பேசினாள் பதிலுக்கு. உங்கள் மகனை கொலை செய்து விட்டது போல் கோபித்துக் கொள்கிறீர்களே, எனக்கென்ன? நீங்களாச்சு, உங்கள் குடும்பமாச்சு என்று வெடிப்பாக பதிலளித்த பத்மினி அங்கே இருக்க பிரியமில்லாதது போல் மாடி அறைக்கு விழுந்து விட்டாள். அடுத்த நாள் காலை விடிந்ததும் விடியாததுமாக அவள் தன் பெட்டி படுக்கைகளை சேகரித்து எடுத்துக்கொண்டு நகரத்தின் மறுகோடியில் இருந்த தன் அண்ணன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டாள்.